இந்த நாளிலே கர்த்தர் நமக்கோடு கூட பேச வேண்டிய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருதயத்தின் ஆழத்திலே பதியும்படியாய் பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வசனங்களை கேட்கிற யாவருடைய மனக்கண்களையும் பிரகாசமாய் திறந்தருளும் பிதாவே, இருதய திருஷ்டிகளை பிரகாசிப்பிக்குமாறாகணுமே. இயேசுவின் நாமத்தில் நீர் திறந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். ஒரு முறை கூட தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து போகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த நாட்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வாயால் புகழப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் நிறைய புகழ்ந்து அப்படி பொக்கி பறைச்சல்னு வரையும், இல்லைன்னா பிரசம்சித்து பறையான்னு வரையும் புகழ்ந்து சொல்லுவாங்க, உயர்த்தி சொல்லுவாங்க. அதில் முக்கால்வாசி ஒரு மனுஷனை எப்போ உயர்த்துவாங்கன்னா, அவன் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு தான். அவனுக்கு காது கேட்காது பார்த்தீங்களா? ஆமாம், அதுவும் பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவான். சுத்தமாக வார்த்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரீசருக்குள்ளே ஏர் டைட்டில் வச்சுருவாங்க. அப்போ தான் ரொம்ப நம்ம ஆளுங்க புகழுவாங்க இல்லையா? அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் நம்மை உயர்த்தி புகழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இவர் மரித்த பிற்பாடு நம்மளை உயர்த்துகிற தேவன் அல்ல. உயிரோடு இருக்கும்போதே நம்முடைய நல்ல காரியங்களை பார்த்து, நல்ல சுபாவங்களை பார்த்து, நல்ல கிரியைகளை பிரவர்த்திகளை பார்த்து நம்மை கர்த்தர் புகழ்த்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். மனுஷன்லாம் எப்போ தான் மேக்சிமம் புகழுவாங்க? சத்துருக்கள் கூட மரித்து போன பிற்பாடு. ஆனால் கர்த்தர் நம்மை ஜீவனோடு இருக்கும் பொழுதே நம்மை உயர்த்துகிற தேவனாய், புகழ்ந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி பேசி ஆசீர்வதித்த அநேக மனிதர்களை குறித்து நம்ம ஆபேலிருந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா? கடந்த நாளில் எசேக்கியாவை குறித்த, எசேக்கியா ராஜாவை கர்த்தர் அவனை போல ஒருவன் இல்லை என்று சொல்லி
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததில் அவனை போல ஒரு ராஜாவே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் புகழ்ந்ததை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை பெற்ற ஒரு மகனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை அடிப்படையாய் வைத்து தாவீது என்கிற இவரும் ராஜாவாய், அதாவது ஆடு மேய்க்கிறவனாய் இருந்து ராஜாவாய் தேவனால் உயர்த்தப்பட்டார். அந்த இடையிலே அவர் அவனை புகழுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பிரவர்த்திகளுடைய புஸ்தகம் 13:22 என்ன சொல்லுகிறார்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆமென், he is the man after my own heart என்ற இருதயத்தை போதிச்சவன். வாசிக்கலாம் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ദാവീദിനെ അവർക്ക് രാജാവായി വാഴിച്ചു. ഞാൻ ഇശ്ശായിയുടെ മകനായ ദാവീദിനെ എനിക്ക് ബോധിച്ച പുരുഷനായി കണ്ടു. അവൻ എന്റെ ഹിതമെല്ലാം ചെയ്യുമെന്ന് അവനെ കുറിച്ച് സാക്ഷ്യം പറഞ്ഞു. Yes, God testified about David. He was a man after his own heart. நல்ல அழகா சொல்றார் பாருங்க. தாவீதை குறித்து 2 சாட்சி சொல்றார். ஒன்று, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா. என் இருதயத்திற்கு ஏற்ற, என் இருதயம் எப்படிலாம் யோசிக்குதோ அதன்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் தாவீது என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுக்கிறார். 2வதை விட்டுருவோம். முதல்ல இன்னைக்கு எதை பார்க்குறேன்னா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷனாய் ஸ்திரியாய் வாழும் பாக்கியம் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இல்லை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் எதையோ பின்பற்றி போகிறார்கள். பார்க்கக்கூடாதவைகளை, பேசாதவைகளை, நடக்காதவைகளை, எல்லாம் செயல்படாதவைகளை, மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை, மனிதன் தூக்கி சுமக்கிறவைகளை, மனிதன் அபிஷேகம் பண்ணி வைக்கிறவைகளை மனிதன் உடுத்துகிறான், மனிதன் அபிஷேகம் பண்ணுகிறான், மனுஷன் சிருஷ்டிக்கிறான், மனுஷன் தூக்கி சுமக்கிறான். இவைகளையெல்லாம் ஆராதிக்கிறவர்கள் நடுவிலே என்னை சிருஷ்டித்தவர், என்னை உடுத்துகிறவர், என்னை அபிஷேகிக்கிறவர், என்னை தூக்கி சுமக்கிற ஒரு தேவனை நான் ஆராதிப்பது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் அவர்கள் காண்கிறவர், அவர் என்னை நான் பார்க்கிறவர், என்னை காண்கிறவர், என்னுடைய காரியங்களை அறிகிறவர், என்னோடு நடக்கிறவர், என்னோடு பேசுகிறவர். அதனால் என்னுடைய காரியங்களை அவர் பார்க்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் அவர் இருதயத்திற்கு ஏற்ற புருஷனா, அவர் இருதயத்தில் நினைக்கிற மாதிரி நான் நடக்கிறேனா, கர்த்தருடைய இருதயத்தில் ஏற்ற கர்த்தர் இவன் இப்படித்தான் இருக்கணும், என்னுடைய மகள் இப்படி தான் இருக்கணும், இப்படி பேசணும், இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும்னு நினைக்கிற மாதிரி தாவீது இருந்தார்னு தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அதற்கு என்ன காரணம்? ஏன் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷன் அல்லனா ஒரு மனுஷன் சாட்சி பெற்றார்? ஏன் நீங்களும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய், அவர் வாழ்க்கையிலும் சில குறைகள்லாம் இருந்துச்சு, அவர் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பாவத்திலெல்லாம் விழுந்தார். பைபிளில் எழுதியிருக்கிற 10 கற்பனை எழுதியிருக்கிற மிகப்பெரிய பாவமாகிய விபச்சாரத்திலையும் விழுந்தார், கொலையும் செய்தார். ஆனாலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் பின்பு மாறினார். அல்லேலூயா. அவர் குற்றமே இல்லாத ஒரு மனுஷனாய் இல்லை, குற்றமே இல்லாத ஒரு மனுஷனாய் இல்லை. ஆனால் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் சீக்கிரமாய் தன்னை மறுரூபப்படுத்தி கொண்டார், அதாவது தன்னை புதுப்பித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். நம்ம தப்பே பண்ண மாட்டோம், தெற்று செய்யாதவரே நல்ல, தப்பே செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதல்ல, செய்தா பொழுதும் கூட அதை அறிக்கை செய்து ஏற்றுவரஞ்சு அதை அறிக்கை செய்து விட்டு சீக்கிரமாய் புது சிருஷ்டியாய் மாறணும், புது இருதயத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென்.
அந்த தப்புலே நிலைச்சி இருக்கக்கூடாது, அந்த தவறிலே அந்த பாவத்திலே நிலைச்சி இருக்கக்கூடாது. அதை விட்டு டக்குன்னு வெளியே வரணும். வந்து கர்த்தாவே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நுளத்தில் புதிப்பின்னு சொல்லி தாவீது செய்த பாவத்திற்கு பரிகாரமாக தான் சங்கீதத்தில் 51ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதி வச்சார். ஆமென். தன் பாவங்களை இந்த உலகத்தில் இருக்கிறவன் எல்லாவனுக்கும் தெரியும். நம்மலாம் வரட்டு கௌரவம் பிடிச்சவங்க, நம்மலாம் உள்ள இருதயத்தில் பாவங்கள் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டோம். குறைகள் இருந்தால் ரொம்ப யோக்கியமாக நடிச்சுக்கிடுவோம் மற்றவங்களுக்கு முன்னால். ஆனால் தன்னுடைய முழு பாவத்தையும் அப்படியே எழுதி வச்சு இந்த உலகத்தில் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எல்லாரும் அவருடைய பாவத்தை தெரிந்து கொண்டு அவர் மனம் திரும்பினது போல மனம் திரும்பணும்னு சொல்லி தன் பாவத்தை மறைக்காமல் எழுதி வைத்த ஒரு புருஷன் தாவீது. அவருக்குள்ள ஈகோ பிரச்சனையே இல்லை. நமக்கெல்லாம் சில தப்பு பண்ணிட்டோன்னா அப்படி எப்படி சமாளிக்கிறது, எப்படி வெளியே தெரியாமல் வரட்டுக்கு வரும் ஈகோ ப்ராப்ளம். ஐயோ அவன் கண்டா இவன் கண்டா அப்படின்னா இப்படின்னா. அவர் அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு முன்பதாக அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பெரிய நல்ல சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இதுதான் தப்புன்னு சொன்னார்னா அப்போ சரணடைஞ்சு அந்த பாவத்தை பப்ளிக்காக எழுதி வச்சிருவார். எப்போ நான் இதை செஞ்சேன், இப்போ நான் புது சிருஷ்டியாய் வாழுகிறேன், ஆகையினால் நீங்களே இருந்து கொள்ளுங்கள். சரி, அதில் 1-2 காரியத்தை இன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். பிரைஸ் த லார்ட். முதலாவது, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷனாக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசித்த போது இந்த பாயிண்டை நான் இப்போவே சொல்லிட்டேன். அவர் பாவம் செய்தாலும் பாவங்களை மறைக்காமல் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழும்படியாக வாழுகிற ஜனங்களும் தன் பாவத்தை அறிந்து, ஆமாம் நான் பாவியாக இருந்து தான் மனம் திரும்பினேன், அதுக்கப்புறம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷனாக மாறினேன், நீங்களும் மாற முடியும் என்பதற்கு சாட்சியாக தேவன் அவரை கொண்டு எழுதி வைத்த சங்கீதம் தான் சங்கீதம் 51. பிரைஸ் தி லார்ட். அதற்கு இடையில் 1-2 சுபாவத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தான் அவருடைய சரித்திரம் முதல்ல ஆரம்பிக்குது. அவருடைய வேலையை ஒன்று நம்ம பார்க்கலாமா? 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:11. பிரைஸ் தி லார்ட். அங்கே பெத்லெகேமுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படி சவுல் தள்ளப்பட்ட பிறகு ஒரு புது ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு வர்றார். யாருன்னெலாம் கர்த்தர் சொல்ல, நீ போ, ஈசாயின் குமாரன் ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன், அங்கே போ, நான் அவனை காட்டுவேன் அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து பெத்லெகேமில் வந்து அந்த பந்தி இருக்கிறார், பலி செலுத்துகிறார், ஈசாயின் பிள்ளைகளெல்லாம் வரவழைக்கிறார். தாவீதினுடைய அப்பா அவன் பிள்ளைகள்லாம் வந்தாங்க. ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் தள்ளிட்டு கடைசியாக சாமுவேல் கேட்குறார், உங்களுக்கு இவ்வளோதானப்பா பிள்ளைகள் அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறாரு சோத்ரா. அப்போ தான் இந்த வசனத்தை சொல்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சாமுவேல் ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். നിന്റെ പുത്രന്മാർ എല്ലാവരും ആയോ എന്ന് ശമ്മൂവേൽ ചോദിച്ചതിന് അവൻ, ഇനി ഉള്ളതിൽ ഇളയവനുണ്ട്, അവൻ ആടുകളെ മേയ്ക്കുകയാകുന്നു എന്ന് പറഞ്ഞു. ശമ്മൂവേൽ ഇശായിയോട് ആളയച്ച് അവനെ വരുത്തുക, അവൻ വന്നിട്ടല്ലാതെ നാം പന്തി ഇരിക്കയില്ല എന്ന് പറഞ്ഞു. ഉടനെ അവൻ ആളയച്ച് അവനെ വരുത്തി. ആമേൻ. எல்லாம் ஒன்றும் வாசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் இளையவன், ஆனால் ஆடுகளை மேய்க்கிறான், வீட்டில் இல்லை. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் நாட்டில் ஆடு மேய்க்கிற தொழில் ரொம்ப கடினம். அதுதான் அவங்களுடைய தொழில். ஆனால் ரொம்ப கடினம். ராத்திரிலாம் வீட்டுக்கு வரக்கூடாது. நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாத கணக்கில் அங்கங்கே ஆடுகளை கடை போட்டு அடத்தி மறித்து எப்பாவது ஒரு தான் வீட்டுக்கு வரணும். அங்கேயே சமையலாகி சாப்பிட்ணும். அங்கே சிங்கம், புலி, கரடி வந்தாலும் அதுக்கெல்லாம் அந்த ஆடுகளை பாதுகாக்கணும். அப்படி தான் தாவீது ஒரு விஷயம், ஒரு கரடி வந்துச்சா, இன்னொரு தவணை ஒரு சிங்கம் வந்துச்சா, அதெல்லாம் வெறும் கையினாலே அடித்து கொண்டு போட்டு ஆடெல்லாம் பாதுகாத்தார். ஒன்று யோசித்து பாருங்க, ஒத்தையில் ஒரு கரடியை அடித்து கொண்டிருக்கிறார், ஒத்தையில் ஒரு சிங்கத்தெல்லாம் அடித்து கொண்டிருக்கிறார் ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு ராத்திரி வேளையில். இப்போ இங்கே நான் சொல்கிறவங்க விரும்புகிற பாயிண்ட் என்னென்னா, இந்த உலகத்தில் குடும்பத்தில் இளைய பிள்ளைகளாய்
ரொம்ப ஒரு 5-6 எண்ணம் இருந்துச்சுன்னா கடைசி பிள்ளையாய் பிறக்கிற பிள்ளை தான் அந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கும். இப்போ 1-2 அதனால் வித்தியாசம் தெரியல. ஒரு 5-6-7-8 இருக்கும் பொழுது இந்த கடைசி பிள்ளைகள் எப்பொழுதுமே அந்த வீட்டுக்கு என்ன பிள்ளைகளாக இருப்பாங்க? ஆமாம், செல்ல பிள்ளைகளாக அந்த வீட்டிற்குரிய எல்லாரும் அந்த பிள்ளையை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. எல்லாரும் வேலை செஞ்சாலும் அந்த பிள்ளை வேலை செய்ய விட மாட்டாங்க. அவங்க அப்பாவோ அம்மாவோ, அவன் சின்ன பிள்ளை சின்ன பையன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இளையவன் தான் வீட்டில் அதிகமாக எல்லாருடைய சிநேகத்தையும் அன்பையும் பராமரிப்பையும் பெற வேண்டியவன். நல்லா கவனிக்கணும். ஆனால் இந்த குடும்பத்தில் தலைகீழ இருக்குது. எல்லாமனும் வீட்டில் இருக்கான், இல்லைன்னா மிலிட்ரியில் இருக்கான். எல்லாருக்கும் இளையவன் கடினமாய் தன் அப்பனுடைய ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்க காட்டிலே படுத்து கிடக்கிறான். எல்லாம் கவனிங்க, வீட்டினுடைய சிநேகத்தை அதிகமாய் அனுபவிக்கலை. ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு அப்பாவினுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி, சரி அண்ணன் தம்பிகள் ஆடு மேய்க்க போகலை, 2-3 பேர் மிலிட்ரிக்கு போயிருக்கான், பாக்கி 2-3 பேர் எங்கே போனாங்கன்னு தெரில, ஒரு 7-8 பேர் உள்ள குடும்பம் அது. ஆனால் யாருக்கு அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ இல்லையோ, முதல்ல தகப்பனுடைய சொந்த தகப்பனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாக தாவீது இருந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறவங்களும் கவனிச்சுக்கிடணும். வீட்டில் இருக்கிற தாய்க்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏற்ற புருஷனாக பிள்ளைகளாக இல்லாதவங்க கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாலாம் இருக்க முடியாது. வீட்டில் தகப்பனுக்கு பிரியமாய் நடக்காமல் நான் ஆண்டவருக்கு மாத்திரம் நேரடியாக பிரியமாய் நடப்பேன் என்று சொல்லுகிறவனை ஒருவனையும் ஒருத்தியும் தேவன் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. முதல்ல தன் சொந்த தகப்பனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறார். அடுத்து சோத்திரம் தேவனுக்கு பிரியமாய் அவர் நடக்கிறார். வீட்டில் பாருங்களேன், எவ்வளோ கடினமான வேலைக்கு இவர் அனுப்பப்படுகிறார். வீட்டில் அப்படி எல்லாருடைய சிநேகத்தின் அரவணைப்பில் இருக்க வேண்டிய ஒரு 17 வயசில் இவர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ எத்தனை வயசுலேருந்து ஆடு மேய்க்கிறான்னு தெரில. 10 வயசுக்கு மேலெல்லாம் ஆடு மேய்க்க போயிருப்பார்னு நினைக்கிறேன். இவருக்கு 17 வயது, ஏகதேசம் 17 வயதில் தான் அபிஷேகம் பண்ணுவதாக சரித்திரம் சொல்லுகிறது. 30 வயதில் ராஜாவானார். அப்போ நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறுவது என்பது நேரடியாய் நடக்கிற காரியம் அல்ல. பூமியிலேயும் சில இடங்களிலே தேவன் நம்ம வைத்திருக்கிற இடங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கோ அல்லது பூமிக்குரிய தகப்பனுக்கோ அல்லது நாம் இருக்கிற குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ ஏற்றவர்களாய் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. சபையிலே தேவனுடைய சபையில் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக இருக்க, அதாவது ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இராமல் நேரடியாக கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக மாறிவிட முடியாது. இவர் இளையவனாக இருந்தாலும் அன்பை சிநேகத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அது கிடைக்காத பொழுதும் முறுமுறுக்காதவராய், தன்னை தாழ்த்தினவராய், ஆமீன், கடின உழைப்பாளியாக, ஹார்டு ஒர்க்கராய், ராப்பகல் கஷ்டப்பட்டு ஆடுகளை பாதுகாக்கிற, சிங்கத்திற்கும் புலிக்கு நடுவில் ஜீவனையும் பணைய வைத்து ஆடுகளையும் பாதுகாக்கிற ஒரு கடின வேலைக்கு தன்னை சமர்ப்பித்திருந்தார். அதற்கு நடுவிலையும் தேவனை தேடினார். அவ்வளவு இருக்கும் பொழுதும் கூட ஒரு ஏகதேசம் 75-80-90 சங்கீதத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். நம்ம பிள்ளைகள் அப்படி வளர்க்கலன்னா உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்காது. வேலையை மட்டும் எரும மாடு மாதிரி செஞ்சிட்டா போதாது. கர்த்தரை தேடுறதுலே அந்த பிள்ளைய பிரியமாக இருந்தால் தான் அந்த பிள்ளைய ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது நிறைய பிள்ளைகள் ஆராதனைக்கு வர்றது கிடையாது. ஒரு சில பிள்ளைகள் சுத்தமாக வர்றது கிடையாது. வேலைன்னு போகிறது ஒரு காலத்தில் நீங்கள் கண்ணீர் வெடிக்க வேண்டியிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக. வேலைகளை கடினமாய் செய்வதனால் அந்த பிள்ளை ஒரு நாளும் தேசத்தில் நன்றாக இருக்க போவதில்லை. கொஞ்சம் காசு கிடைக்கும், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நல்ல கவனிக்கணும். தாவீது கடின உழைப்பாளியாக இருந்தாலும் அதற்கு நடுவிலே சங்கீதம் பாடி கர்த்தரை துதிக்கிறவராயிருந்தார். அதற்கு நடுவிலே ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராயிருந்தார். அவர் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறைய சங்கீதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 27:4 பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன் அப்படின்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். 52:8 பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன்னு சொல்லுவார். அதே போல் 84:10 பார்த்தீங்கன்னா,
நான் அவருடைய ஆலயத்தின் வாசல் படியிலேயே கிடக்கிறதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாய் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று கர்த்தர் அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே கடின உழைப்பாளி மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் அவர் தவறாமல் போகிற தேவனுடைய ஒரு வாலிபனாய் காணப்பட்டார். அதுதான் முக்கியம். ஹார்ட் ஒர்க்கராக இருக்குது. அதான் எல்லாவனும் தான் உழைக்கிறானே. துன்மார்க்கணும் தான் அந்த மாடு மாதிரி ஆடு மாதிரி 24 மணி நேரம் உழைக்கிறானே. எவன் ஒருவன் வேலைக்கு போயிட்டு கடவுளை ஆராதிக்க வரலையோ அவன் ஆசீர்வாதம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படாது. அது உங்கள் வீட்டில் நீங்கள் திட்டமாக தெரிஞ்சுக்கங்க. அது உங்கள் வீட்டில் பிள்ளைகளாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. நீ உழைப்பதினால் ஆசீர்வதிக்கப்பட போவதில்லை. தேவனை தேடுகிறவனின் இருதயம் மகிழும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் அதையும் அவர் தான் எழுதி வச்சார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் காரியங்களை புரிந்து கொள்ளணும். அவர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் மாறினதற்கு காரணம், தன் வீட்டிலே தகப்பனுடைய சித்தத்தையும் செய்தார், அவனுடைய அப்பனுடைய ஆடுகளையும் கடின வேலையாக கடினமாய் செய்தார். அதற்கு நடுவில் பரலோக தகப்பனுடையும் மனப்பூர்வமாய் ஆராதித்து அவருக்கு சங்கீதம் பாடி ஸ்தோத்திரம் பாடி ஆலயத்தில் போய் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறவராகவும் காணப்பட்டார். அவர் தான் சொன்னார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அது அவர் செஞ்சது. நியாயப்பிரமாணத்தை படிக்கிறவராகவும் காணப்பட்டார். சிலர் ஒரு காரியத்திலிருந்து அதிலே இருப்பாங்க, அடுத்து வேற எதுக்கும் வர்றதே கிடையாது. ஆக நாம் குடும்பத்திலே அல்லது உழைப்பிலே வேலை ஸ்தலத்திலே மாத்திரமல்ல, தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதற்கு கீழ்ப்படிவதிலும் கர்த்தருடைய ஆலயத்தை நேசிப்பதிலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சந்தோஷமாய் போவதிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் அவர் சிறு பையனாய் இருந்த காலகட்டம் முதலே, அவங்க அண்ணன் தம்பி 7-8 பேராக இருந்தாலும் இவர் ஒருவர் மாத்திரம் தேவனுக்கு பிரியமானவராய் நடந்ததினாலதான் ராஜ அபிஷேகம் இவரை தேடி வந்தது. இவருக்கு மேலே 7 பேர் இருந்து கூட ஒருத்தனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. புரியுதா? அவங்களும் நல்ல கடின உழைப்பாளிகள், நல்லா வாட்டு சாட்டமாக இருப்பான், மிலிட்டரிலாம் இருந்தானுங்க. ஆஹா, நம்ம பிள்ளைகள் தேவனை தேடுகிறத வச்சு தான் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியும். அதனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் வளருவதற்கு அதிகமாக செபியுங்கள், வீட்டில் ஆலோசனை கொடுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய நிலைமை பின்னால் நீங்கள் சங்கடப்படாதபடி ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆக இவன் திரும்ப அதைத்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆகையினால இளைய குமாரனாக இருந்தாலும், எல்லாருக்கும் இளையவனாக இருந்தாலும், சிநேகத்தை அனுபவிக்க வேண்டியவனாக இருந்தாலும், சிறுபிராயம் முதல் தன் தகப்பன் மாம்ச தகப்பனுடைய இருதயத்தின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாகவும் பரமபிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகும். அதாவது நியாயப்பிரமாணங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஆலயத்திலே போவதிலும் கர்த்தரை துதிப்பதிலும் சங்கீதம் பாடுவதிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தபடியினால் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய் கர்த்தர் அவரை கண்டார். அப்படி இருந்ததுனால தான் 2 பெரிய பாவத்தை செய்த பொழுது கூட கிருபையை தேவன் தாவீதை விட்டு விலக்கலை. உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே கிருபை இருக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். நல்லா புரியுதா? இவ்வளவு பெரிய கொலை விபச்சாரம் 2 பெரிய பாவத்தை செய்த போது கூட அவர்கிட்ட இருந்த சின்ன பிராயத்தில் இருந்த ஆவிக்குரிய சுபாவம் கிருபையை விலக்காதபடி கர்த்தர் தாவீதுக்கு தன்னுடைய நிச்சயமான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்போ கிருபை இருந்தால் தானங்க நல்லது. கிருபை வேணும்னா என்ன செய்யணும்? காசுக்கு பின்னாலே ஓடி கழுத மாதிரி போய்கிட்டே இருந்தால் போதுமா? கர்த்தருக்கு பின்னால் ஓடுகிற கூட்டம் கிருபையை பெற்றுக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமானார் சூத்ராம். அதே 1 சாமுவேலில் 16ஆம் அதிகாரத்தில் தான் 13ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் ஒன்று வாசிப்போமானால், அவருடைய சில டேலண்ட் அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு. டேலண்ட் இருந்தது. 13 என்ன சொல்லு, 16 13 என்ன சொல்லுது?
சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். 18 என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, அந்த தேசத்து ஜனங்கள் சவுல் ராஜாவுக்கு முன்னால் என்ன ஒருத்தர் ஒரு மிலிட்ரி மேன் சாட்சி சொல்றார். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதித்திரமா, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அதான் மியூசிக் போடுவதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இவ்வளவு கேரக்டர் இருந்தும் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை ஒன்று படிங்களேன், அதான் முக்கியம். 17 1 சாமுவேல் 17 ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் அப்படின்னு சொல்லும்போது 20ஆம் வசனத்தை படிங்க. 17 1 சாமுவேல் 17 தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். அந்த மலையாளத்தில் 17 20 மாத்திரம் நமக்கு വായിക്കാം. ഇശ്ശായി തന്റെ മകനായ ദാവീദിനോട് പറഞ്ഞത്, ഈ ഒരു പറ മലരും അപ്പം 10 എടുത്ത് പാളയത്തിൽ നിന്റെ സഹോദരന്മാരുടെ അടുക്കൽ വേഗം കൊണ്ടുചെന്ന് കൊടുക്ക. അങ്ങനെ ദാവീദ് അതികാലത്തെ എഴുന്നേറ്റ് ആടുകളെ കാവൽക്കാരന്റെ പക്കൽ വിട്ടേച്ച് ഇശ്ശായി തന്നോട് കൽപ്പിച്ചതൊക്കെയും എടുത്തുകൊണ്ട് ചെന്ന് കൈനിലയിൽ എത്തിയപ്പോൾ, நல்ல கவனிங்க, தாவீதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரை விட தாளந்து ஜாஸ்தி. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், காரிய சாமர்த்தியனாக இருக்கிறான், மியூசிஷியன் நல்ல மியூசிஷியனாக இருக்கிறான், மியூசிக்கில் பெரிய ஆளாக இருக்கிறாரு, பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு, நல்ல யுத்த வீரன்கிறான். அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புலியையும் ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொன்னதுனால யுத்த வீரன்கிறாரு. அப்படி இருந்தால் அவர் மிலிட்ரிக்கு போகல, ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அங்கே அப்பா கூப்பிடுறாரு, எப்போ அங்கே வா, உங்கள் அண்ணன்மார் 3 பேர் மிலிட்ரிக்கு போயிருக்கிறான், அதனால் கொஞ்சம் இந்த ஆகாரங்கள் அப்பம் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ நேராக போய் உங்கள் அண்ணன்மாரெலாம் எப்படி யுத்தம் எப்படி நடக்கு, உங்கள் அண்ணன்மாரெலாம் உயிரோடு இருக்கிறாங்களா என்ன ஏது பார்த்துட்டு வான்னு ஒன்று அந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார், இந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆடு மேய்க்கனாலும் சரி, மிலிட்ரிக்கு போனாலும் சரி. பாருங்க, தன் தகப்பன் அப்பன் சொன்னபடியே எவ்வளவு ஒரு அனுசரணை உள்ள ஒரு இருதயம், ஒபீடியன்ஸ் ஹார்ட், கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் இருந்துச்சுன்னா அதிகாலையில் எழும்பி தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து யுத்த அந்த களத்திற்கு ஓடுகிறார். நம்ம பிள்ளைகள்கிட்டலாம் நீங்கள் சொன்னால் கீழ்ப்படிதான். நாளைக்கு ஆராதனைக்கு போகணுன்னா எத்தனை பிள்ளைகள் அதிகாலையில் எழும்புது, போமா நீ போனா போ, வீட்டுக்காரனே சொல்ல நீ போனா போ, எனக்கு அப்படி வேலை, பிள்ளைகள் சொல்ல நீ போனா போ. பின்ன இது எங்க உருப்படும்? நல்லா கவனிக்கணும். இவ பாருங்க, அங்க ஆடு மேய்க்கிறனாலும் கீழ்ப்படுகிறாரு, ஆராதனைக்கு அந்த யுத்த களத்திற்கு போகணும்னாலும் கீழ்ப்படுகிறாரு, அதிகாலையில் எழும்பி போறாராம், இருட்டோடு எழும்பி போறார். அவங்க அப்பன் சொன்னபடியெல்லாம் தகப்பன் சொன்ன அத்தனையும் எடுத்துக்கிட்டு போறார். இதுதாங்க தாழ்மைன்னு சொல்றது. அவங்க அப்பா உங்களுக்கு சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்பானுடைய சித்தத்தை, அப்போ உலக பிரகாரமான தகப்பனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாம பரலோக தகப்பனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. சிலர் சொல்லுவான், ஆராதனைக்கு வரலனாலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறம்பா, நான் பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்கலனாலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறம்பா. அது ஒரு காலம் நடக்காது, ஏமாற்றி கொள்ளுகிற காரியம். உலக பிரகாரமான தகப்பன் இல்லைன்னா ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், ஆவிக்குரிய பிரசங்கத்திற்கு கீழ்ப்படியணும். ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாமல் நேரடியாக பரமபிதாவை போய் பிரியப்படுத்தலாம் முடியாது. இங்கே தேவனுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தாமல் நேரம் அங்கெல்லாம் போக முடியாது. முதல்ல நம்ம சபையில் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் ஆலயத்திலும் தாழ்மை உள்ளவர், ஆராதிப்பதில் தாழ்மை உள்ளவர், பைபிள் படிப்பதில் தாழ்மை உள்ளவர், கர்த்தரை துதிப்பதிலே தாழ்மை உள்ளவர்.
இதெல்லாம் இல்லாமல் ஆலயத்திற்கே போகாமல் ஆராதனைக்கே போகாமல் நானும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னு நம்மை சொல்லி ஏமாற்றிக்கிடலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். நிறைய விசுவாச பிள்ளைகள் அப்படித்தான் ஏமாற்றிக்கிறாங்க. ஆராதனைக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது, சபையில் எந்த உபவாச ஜபனாலும் மாதத்துக்கு ஒரு கூட வர்றது கிடையாது, என்ன கூட்டம்னாலும் வர்றது கிடையாது. ஆனால் நாங்களும் கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கிறோம், கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பைசா என்பது பிச்சைக்காரங்கிட்ட இருக்குது, குஷ்டரோகிட்ட இருக்குது, துன்மார்க்கிட்ட இருக்குது, தேவனை வணங்காதவன்கிட்ட இருக்குது, கடவுளே இல்லைன்னு சொல்லாதவன்லாம் கோடீஸ்வரனாக இருக்கிறான். அதனால் பணமோ வாகனமோ வீடோ ஹெலிகாப்டரோ பிளைனோ வச்சுருந்தாலும் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அளவு அல்ல. அது பிசாசு பிள்ளைகள்கிட்டையும் இருக்குது, பாவிகள்கிட்டையும் இருக்குது, கடவுள் இல்லாதவன் சொல்லிகிட்டே இருக்குது. உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? தேவ கிருபை தான். எவன் ஒருவன் கிருபையை பெற்றிருக்கிறான் அவன்தான் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றவன். கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா தாவீதுக்குரிய சுபாவம் நமக்கு இருக்கணும். ஏன்னா தாவீது கருளின கிருபை போல ஒரு கிருபை இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுக்கல. உண்மையாய் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் தான் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். கோடிகள் இருப்பதல்ல ஆசீர்வாதம், கிருபையை பெற்றவர்களே தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். அதுதான் யதார்த்த ஆசீர்வாதம். இட் இஸ் த ரியல் பிளஸிங், தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட், லவ்விங் கைண்ட்னஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் முயற்சி எடுக்கணும். அவர் அங்கேயும் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றி யுத்த களத்திற்கு ஓடுகிறார். அதிகாலையில் ஓடுகிறார். எப்போ ஆட்டை பார்த்துக்க எங்கள் அப்பா சொல்லிட்டார், நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது, காலையிலே ஓடுகிறார். இதுதான் வேணும். இந்த கீழ்ப்படிதல் வேணும். ஆராதனைக்கு புறப்படுன்னா அதிகாலமே எழுந்து புறப்படுற பிள்ளைகள் நேரத்துக்கு முன்னாலே வருகிற ஆணோ பெண்ணோ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஏன்னா அதே தாவீது தான் சொல்றார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். என்னதுங்க? கிருபை. அவர் ஆலயத்தில் கிருபையை பெற்ற மனிதன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதை அவர் எழுதி வச்சிருக்கிறார். உலக பிரகாரமான தகப்பனுக்கு பயப்படாத நேரடியாக கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்ல முடியாது. உலக பிரகாரமான ஆவிக்குரிய தகப்பனுக்கு பயப்படாதவர்கள் நேரடியாக தேவனுக்கு நாங்கள் பயப்படுவோன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அடுத்ததாக அப்படி நம்ம பார்ப்போமானால், அவர் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் மிக பெரியது. அதே 1 சாமுவேல் 17 இப்போ அவர் இங்கே போயிட்டார். போய் பார்த்தா கோலியாத்துன்னு ஒருவர் வந்து நின்று கெக்கரிச்சுக்கிட்டு நிற்கிறான். 40 நாட்கள் ராத்திரி காலையிலையும் சாயங்காலம் வந்து நின்று, உங்களில் ஒரு ஆள் அனுப்புங்கடா, நாங்கள் 2 பேரும் யுத்தம் பண்ணுவோம், நான் அவனை ஜெயிச்சா நீ எங்களுக்கு அடிமை, அவன் என்ன ஜெயிச்சானா நான் உங்களுக்கு அடிமைன்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். எத்தனை அடி? 6 முழமும் 1 ஜானுமா. அப்போது 9.5 அடி. உயரம் எவ்வளவுங்க? 9.5 அடி. சூத்ராம் மேலே ஃபுல்லாக இரும்பு கவசமும் வெண்கல கவசமும் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் பயந்து ஒளியிறாங்க, சவுல் ராஜாவும் பயந்து ஒளியிறார். ஆனால் தாவீது போய் பார்த்த உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இவர் போகிறாரு, அவங்க அண்ணன்மாரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வர்றான். வந்து அப்படி கெக்கரிக்கு அலர்ந்து சவால் விடுறான், வெள்ளு விழிக்குன்னு இஸ்ராயேல் மக்களோடு. சோத்ரா அந்த சத்தத்தை கேட்டவுடனே இவருக்கு பயமே வரல. எல்லாரும் பயப்படுறான், சவுல் பயப்படுறான், எல்லாரும் பயந்து போகிறான். ஒருத்தன் யுத்தத்துக்கு போகல, 40 நாளாக வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா 3 வசனத்தில் ஒன்று போல சொல்லுவார் பாருங்க. முதல்ல 26, 17, 26 என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தேனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, ரொம்ப அற்பமாக பேசுகிறான். அடுத்து 45 படிங்க. 40. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். 46 அதை எல்லாரும் படிங்க பார்க்கலாம். அவர் என்ன சொல்றார் பாருங்க. 46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள்
ഇത് 46 മാത്രം ഉണ്ട്, മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. പ്രൈസ് ദി ലോർഡ്. യഹോവ നിന്നെ എൻ്റെ കയ്യിൽ ഏൽപ്പിക്കും. ഞാൻ നിന്നെ കൊന്ന് നിന്റെ തല ഛേദിച്ചു കളയും. അത്രയുമല്ല, ഞാൻ ഇന്ന് ഫെലിസ്ത്യനെ സൈന്യങ്ങളുടെ ശവങ്ങളെ ആകാശത്തിലെ പക്ഷികൾക്കും ഭൂമിയിലെ മൃഗങ്ങൾക്കും ഇരയാക്കും. ഇസ്രായേലിൽ ഒരു ദൈവമുണ്ട് എന്ന് സർവ്വഭൂമിയും അറിയും. ஹல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஏங்க இவர் ஒரு சின்ன பையன், இளைஞன், வாலிபன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். இதுக்கு முன்னால் மிலிட்ரி ட்ரைனிங்கே எடுக்கல. சவுல் அவர் ட்ரெஸ் எல்லாம் தாவீதுக்கு போட்டு பார்க்குறாரு, பழக்கம் இல்லாததுனால கழட்டி போட்டு போயிடுறார். மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்கல. ஆனால் நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளோ பெரிய ஆளை கண்டு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் தேவனுடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இன்றைய தினம் அழகா சொல்கிறார் பாருங்க. இன்றைய தினம் கோலியாத்து இவனை பார்த்து பரிகாசம் பண்ணுறாரு, தூஷிக்கிறாரு. ஏன்னா நீ என்கிட்ட வர்றியே, ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு, வடி எடுத்துக்கிட்டு வர்றியே, தடியோட வர்றியே, நான் நாயான்னு கேட்குறாரு. யாரை பார்த்து? அவனை பார்த்து கேட்டுக்கிறான், நாயா என்கிட்ட நீ தடியும் கம்பையும் வடியும் எடுத்துக்கிட்டு வர்றியேன்னு. இவன் அப்படி தான் நினச்சிருப்பான். ஆமாம், நீ நாய் தாண்டான்னு நினச்சிருப்பான். சோத்திரம் சொல்கிறான், இங்கே பாரு, நீ ஈட்டி கேடகம் குந்தம் அது இதெல்லாம் வர்ற, ஆனால் நாம யாருடைய நாமத்தில் வருகிறேன் தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன். கர்த்தர் உன்னை என் கையில் என்ன செய்வார்? நான் உன்னை ஜெயிப்பேன்னு சொல்லலை. கர்த்தர் மேலே அவருக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. இதுதான் இயேசு அவருக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினதற்கு காரணங்கள் இதுவும் ஒன்று. நான் உன்னை ஜெயிச்சிருவேன்னு சொல்லலை. கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தீனுடைய பாளையத்தின் பிணங்களை நான் ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். அதனால இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் அறிந்து கொள்ளுவார்கள். இஸ்ரவேலில் ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருக்கான், ஒரு தாவீது இருக்கான், ஒரு பெரிய ஊழியக்காரன் இருக்கான், பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறான்லாம் தெரிஞ்ச வேண்டாமா? இந்த நாட்களில் அற்புதங்கள் நடக்கும்போது நிறைய ஊழியர்கள் மக்களை கொண்டு வந்து வச்சு சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் ஊழியத்தில் இது நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியணும், உலகத்தில் உள்ளவனுக்கெல்லாம் தெரியணும். அதனால தான் நூற்றுக்கணக்கில் உட்காந்து பேப்பரை வச்சு வாசித்துக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா அப்படி மைக்கை நீட்டி பிடிச்சிக்கிடுவான். காது கேட்டுச்சா? கேட்கவே இல்லை. இப்போ கேட்டுச்சா? கேட்டுச்சு. எத்தனை வருஷம் கேட்கல? 14 வருஷம் கேட்கல. உடனே இவர் இங்கே பார்த்து சொல்லுவார், 14 வருஷம் கேட்கல, இன்னைக்கு கேட்டுச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் ஜெபம் பண்ண அவன் சரியாயிட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிறவெல்லாம் அற்புதங்கள் நடக்கும் பொழுது தான் ஒரு பெரிய ஊழியக்காரன் டிவியில் இருக்கிறான் இல்லைன்னா உலகத்தில் இருக்கிறான்னு தெரியணுங்கிறதுக்காகவே சாட்சிகளை சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, கோலியாத்தை உன்னை கொன்றுவேன், அதனால நான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி தாவீது இருக்கிறான்னு யாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டாம். ஒரு இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை பூலோகத்தார் அறிந்து கொள்ளுவார்கள். இஸ்ராயேலில் ரட்சிக்கின்ற ஒரு கர்த்தா உண்டு, ஒரு தெய்வம் உண்டு, ஒரு யெகோவா உண்டுன்னு லோகம் அறியும். அவர் மகிமையெல்லாம் யாருக்கு கொடுக்குறாருங்க? மகிமையெல்லாம் யாருக்கு கொடுக்குறாரு? அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே, யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாலே அற்புதங்கள் எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை, தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகம் அறிந்து கொள்ளும். பார்த்தீங்களா? எந்த காரியம் நடந்தாலும் நான் சாதிச்சிட்டேன், எனக்கு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, என் புத்தியினால் நான் அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்து இப்படி பார்த்து அப்படி திறமையில் இப்படி திறமையில் நான் சம்பாதிச்சிட்டேன், வீடு வாங்கிட்டேன், ஜாக்கிரதையார் உருப்பட மாட்டேன், கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரெல்லாம் ஒன்றுமே இல்லை தான். ஆனால் உனக்கு கிருபையை கொடுத்தது யார்? கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லணும். கர்த்தருடைய கிருபையினால் இந்த வீடை கர்த்தர் கொடுத்தார், இந்த வாகனத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதற்கு நீயும் நானும் சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையோ ஆரோக்கியமோ பலனோ வண்டியோ வாகனமோ வீடோ இவைகளெல்லாம் யாருக்கு மகிமையை கொண்டு வரணும்? நான் அப்படி சிக்கனமாக இருந்தேன், இப்படி சிக்கனமாக இருந்தேன், அங்கே வீட்டு சீட்டு போட்டேன், இங்கே சீட்டு போட்டேன், அப்படி சேர்த்து வச்சேன், இப்படி சேர்த்து வச்சேன், நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் மகளாய் இருக்க முடியாது. எல்லாம் கர்த்தருக்கு அந்த மகிமையை செலுத்தணும்.
கர்த்தருக்கே மகிமையை செலுத்தணும். தாவீது சங்கீதத்தில் சொல்றார், கர்த்தருக்கே மகிமையை செலுத்துங்கள். ஏன்னா அவர் அதைத்தான் செஞ்சார். ஆகையினால கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதிலும், கர்த்தருக்கு துதியை கொடுப்பதிலும், கர்த்தரை கனம் பண்ணுவதிலும், யெகோவாய தெய்வத்தை மானிக்கின்றதிலும், சுதிக்கின்றதிலும், யெகோவாய தெய்வத்தின் எல்லா மகத்துவம் கொடுக்கின்றதிலும் அவன் வளர ஜாக்கிரதை உள்ளவனாയിരുന്നു. സൂക്ഷിച്ചു, വാക്കുകളെ സൂക്ഷിച്ചു ഉപയോഗിക്കണം. എല്ലാം എൻ്റെ ബലം കൊണ്ട്, എൻ്റെ കിരുബ കൊണ്ട്, എൻ്റെ പ്രാർത്ഥനയാ നീ നിൽക്കുന്നതൊക്കെ ചിലർക്ക് ആ ജപം കൂரைக்கு மேலே போயிருக்காது. என் ஜபத்தினால தான் இவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அந்த ஊழியம் நல்லா இருக்கு, அப்படி ஒருத்தர் சொல்லிட்டானாலே ஜபம் கூரைக்கு மேலே போயிருக்காது. அப்படி ஒருத்தன் சொல்லிட்டானாலே அவன் உருப்பிட மாட்டான். நான் மாத்திரம் இல்லைன்னா அந்த சபை நிற்காது. நான் மாத்திரம், இது கொஞ்சம் பேர், நான் மாத்திரம் இல்லைன்னா சூத்துராம், நீயே இல்லைன்னா இன்னொருத்தனை கர்த்தர் எழுப்புவார். அவ்வளோதான். நீ இல்லைன்னா இன்னொருத்தையும் கர்த்தர் எழுப்புவார். அதனால் மகிமையும் கனத்தையும் துதியும் தேவனுக்கு கொடுக்கணும். வேகமாக போகணும். ஒரே ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். சூத்ரா. அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திற்கு ஒன்று திருப்பி கொள்ளுவோம். 1 சாமுவேல் 18லையும் ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். கடைசியாய் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினதற்கு காரணம் என்னன்னா, சவுல்னு ஒருத்தர் அதுக்கு முன்னால் ராஜாவாக இருக்கார். சவுல் ராஜாவை காப்பாற்றி அவன் ஜனங்களெல்லாம் காப்பாற்றினதே இவர் தான், கோலியாத்தை கொன்னதுனால. இல்லைன்னா சவுல் அன்னைக்கே காலி, சவுலுடைய சாம்ராஜ்யம் முடிஞ்சு போயிருக்கும். கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றி சவுலையும் காப்பாற்றினார். ஆனால் சவுலுக்கு தாவீது மேலே ஒரு பெரிய அசூயை, ஒரு பெரிய பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்து தாவீதை கொல்றதுக்கு பல முறை ட்ரை பண்ணுறார். தாவீதை கொன்னுகளை அவன் பல தவணை அவன் ட்ரை செய்து. ஆனாலும் கர்த்தர் 2 தவணை இவனை தாவீது கையில் சவுலை கர்த்தரே ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் தாவீது சவுலை கொல்லலை, சான்ஸு கிடைச்சும் கொல்லலை. கர்த்தாவே நீங்களே கொன்னுங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேலே என் கையை போட மாட்டேன். ஊழியக்காரர்கள் மேலே இன்னைக்கு துணிஞ்சு வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உண்டு. ஊழியக்காரனை ரொம்ப அருவருப்பாக, அற்பமாக, அவனை இவனை அப்படி இப்படி நிறைய வாக்குகளெல்லாம் அள்ளி வீசுகிறவங்க உண்டு. அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும். கர்த்தர் கணக்கு கேட்பார். இங்கே பாருங்கள், ஒரு சவுல் துன்மார்க்கன் ஆகிட்டார், பின்மாற்றத்தில் போயிட்டார். ஆனாலும் கூட இப்போ வந்து பரிசுத்தாவி அவரை விட்டு போயிடுச்சு. சவுல் அசுத்தாவியில் நிரம்பி தான் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் கூட தாவீது என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவின் மேல் என் கையை போட மாட்டேன். அல்லேலூயா. இங்கே அதில் வசனத்தை மட்டும் எழுதிக்கிங்க வாசிக்க டைமில். 18ல் 11, 19ல் 10, 23ல் 14, 24ல் 10, அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 26ல் 9. இந்த இடங்களெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 18ல் 11 ஒரு தடவை தாவீது சவுல் தாவீதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் 19:10 ஒரு தடவை ஈட்டியை எரிஞ்சு தாவீதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் 23:14 ஒரு தடவை தாவீதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ கர்த்தர் ஒரு நாள் 24ஆம் அதிகாரத்தில் தேவன் அவரை தாவீது கையில் ஒப்பு கொடுக்குறார். 10ஆம் வசனத்தை மட்டும் படி. 24ல் 10, 1 சாமுவேல் 24ல் 10. அங்கே என்ன இருக்கு? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உடைய கண்கள் கண்டது. உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போட மாட்டேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. இதுதாங்க பெஸ்ட் கரெக்ட். യഹോവ ഇന്ന് ഗുഹയിൽ വെച്ച് നിന്നെ എന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചിരുന്നു എന്ന് നിന്റെ കണ്ണാല് കാണുന്നുവല്ലോ. നിന്നെ കൊല്ലുവാൻ ചിലർ പറഞ്ഞെങ്കിലും ഞാൻ ചെയ്തില്ല. എന്റെ യജമാനന്റെ നേരെ ഞാൻ കൈയെടുക്കയില്ല. അവൻ യഹോവയുടെ അഭിഷക്തനല്ലോ എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. இந்த கேரக்டர் யாருக்குள்ள இருக்கோ அவங்க கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவங்க. நீங்கள் நமக்கெல்லாம் சில நேரம் சமயம் கிடச்சிதுன்னா யாரையாவது பழி வாங்கணும்னா பதிலுக்கு பதில் பொம்பளைகள் வச்சு தின்றுவாளுங்க. டான்ஸு கிடச்சிதுன்னா என்னைக்கோ 10 வருஷம் 20 வருஷம் முன்னால் வச்சுலாம் நடந்து அந்த வார்த்தைகள்லாம் கொன்றுவா, ஒருத்தி பழி வாங்கிடுவான். ஆண்களும் சிலர் சான்ஸு கிடச்சிதுன்னா பழி வாங்கிடுவாங்க.
சான்ஸு தேடிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லி வா ஒரு நாள் அது என் கையில் சிக்கு ஒன்று 4 கிளி அது கிழிக்கிற மாதிரின்னு சொல்லி அவளை இவனை ஏதோ ஒரு நாள் வேதனைப்படுத்தி இருக்கலாம், அல்ல படுத்தாமல் இருந்திருக்கலாம், தப்பாகவே வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் பழி வாங்கினாதான், பழிக்கு பழி சொன்னாதான் சிலருக்கு இருதயமே ஆறும். அதனால தான் நிறைய பேர் வாழ்க்கை சாபம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இல்லை. எத்தனை ஊழியஞ்சாலும் அல்லது ஜெபம் பண்ணாலும் காணிக்க கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும். என்ன தெரியுமா? பழி வாங்கிறதுக்கு சான்ஸு கிடைச்சா கூட பழி வாங்காமல் பழி வாங்குதலை கர்த்தருடைய கையில் விட்டு கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் 1 சாமுவேல் 26:9 நீங்கள் 12 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொருத்துல சவுலை உறக்கம் தரும். சவுலுக்கு கன நித்திரை கர்த்தர் கொடுப்பாரு. 26:12 மட்டும் படிங்க. 1 சாமுவேல் 26:12. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவர்களுக்கு கன நித்திரையின் ஆவியை கொடுத்திருந்தார். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அயர்ந்த நித்திரை வருவித்த கர்த்தர் அவர்களுக்கு, அதாவது தாவீது சவுலின் தலைமாட்டிலிருந்து ஈட்டியும் தண்ணீர் செம்மையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறிவும் இல்லை. கூட போகிறார் ஒரு ஆள், அபிஷாயின்னு. ஒரே குத்தட்டுமான்னு கேட்குறான். குத்தாத, உறங்கிக்கிட்டு கிடக்கிறவனை குத்தாத, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்கிறாரு. அதனால் ஒருவர் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததுனால அவர்கள் எல்லாரும் நல்லா தூங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். ആമേൻ. ഇങ്ങനെ ദാവീദ് കുന്തവും ജലവും പാത്രവും ശൗലിന്റെ തലയ്ക്കിൽ നിന്ന് എടുത്ത് അവർ പോവുകയും ചെയ്തു. ആരും കണ്ടില്ല, ആരും അറിഞ്ഞില്ല, ആരും ഉണർന്നതുമില്ല. അവർ എല്ലാവരും ഉറങ്ങുകയായിരുന്നു. യഹോവയാൽ ഗാഢ നിദ്ര അവരുടെ മേൽ വീണു. Praise the Lord. இந்த மாதிரி கிடைச்சா நம்மெல்லாம் இப்போல்லாம் சான்ஸை தேடி பிடிச்சி போய் பதிலுக்கு பேசுகிற பொம்பளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்படி சான்ஸு கண்டுபிடிச்சி போய் ஒரு கூட்டு இங்கே வாங்க சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பழிக்கு பழி வாங்குறவங்கலாம் இருக்கும்போது கர்த்தரே அயர்ந்த நித்திரையை கொடுத்து கூட, சான்ஸு கிடைச்சி கூட, கர்த்தர் பார்த்து கொல்லட்டுமப்பா. வார்த்தையை விடுறதுல ஜாக்கிரதையாக இல்லாதவர்கள் ஒருவரும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற முடியாது. பழி வாங்கிறதுக்கே சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆமென். நீ அடுத்து 1-2 காரியங்களை பார்ப்போமானால் அவருடைய தாழ்மை எதில் பார்க்கலான்னா, உடன்படிக்கை பெட்டி, யெகோவாவுடைய பெட்டகம், அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வர்றாங்க. 2 சாமுவேலில் 7ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வரும்போது தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி போட்டு அவர் சணநூல் அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு பயங்கரமாக ஆடுறத அந்த பெட்டிக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிறார். அவள் ஒய்ஃபு முதற்கொண்டு, சவுலுக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? சவுல் அவங்காரம் பிடிச்சவன், சவுலுக்கு பிறந்த மீகாலும் அவனை நிந்திக்கிறார். ஆனால் ராஜா என்ன சொல்கிறார் பாருங்களேன். 2 சாமுவேலில் 6ஆம் அதிகாரத்தில் 21, 22 ஒன்று வாசிக்கலாம். அவர் சொல்கிறார் 2 சாமுவேல் 6ல் 21, 22லையும், எம்மா தாவீதே, மீகாளே, ஒன்று கவனி, உங்கள் அப்பன் சாணத்தில் என்னை கொண்டு வந்து ஆண்டவர் வச்சுட்டாரு. உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்ன இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அது மாத்திரல்ல, நீ சொன்னபடி இன்னும் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீகாளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. புருஷன் மற்ற பொம்பளைகளுக்கு முன்னாலும் சட்டை கழட்டிட்டானா. புருஷன்றது உடம்பை எல்லா பொம்பளைகளும் பார்த்துட்டாலாம். அந்த ஒரு பொறாமை இவளுக்கு. அவ சொல்கிறா, இன்னும் அந்த பெண்களுக்கும் கூட நான் மகிமையாய் விளங்குவேன், கொஞ்சம் வேண்டாம், என் உடம்பை பார்த்து அவங்க அனுபவிக்கட்டும் போடி அப்படின்ட்டான். ஆமென். அதில் அந்த 22ஆம் வசனத்தை மட்டும் மலையாளத்தில் ஒன்று வாசிக்கலாம். இதை பார்க்கிலும் ഞാൻ ഇനിയും ഇതിൽ അധികം ഹീനനും എന്റെ കാഴ്ചയ്ക്ക് എളിയവനുമാകും നീ പറഞ്ഞ ദാസികളാലോ എനിക്ക് മഹത്വം ഉണ്ടാകും എന്ന് പറഞ്ഞു. பொம்பளை பார்த்துட்டான்ட்டல, மூஞ்ச பார்த்துட்டா, அவன் சிரிப்பை பார்த்துட்டா, அவன் உடம்பை பார்த்துட்டான்ல, அவளுகளும் வேணா அனுபவிச்சுட்டு போகிற ஆளுக்கு விடுறி. அதனால் அவளுக்கு சாகிற வரைக்கும் பிள்ளை இல்லையா. சோத்ரா. அதாவது இதில் நம்ம பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ராஜாவாய் உயர்த்தப்பட்டாலும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக
வசனத்திற்கு முன்பு பெட்டியில் என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? வசனம் இருந்தது. பெட்டிக்கு மேலே கர்த்தர் இருந்தார். கிருபாசனத்தில் கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய மகிமை இருந்தது. அப்போ அவர் தன்னை தாழ்த்தினது யாருக்கு முன்னால் தாழ்த்தினார்? கர்த்தருடைய வசனத்துக்கு முன்னால் தன்னை தாழ்த்தினார். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்னால் தன்னை தாழ்த்தினார். மீகாலுக்கான எப்படி தெரிஞ்சிச்சு? பொம்பளைகளுக்கு முன்னால் ஆடின மாதிரி தெரிஞ்சிச்சு. யாருக்கு முன்னால்? பெண்களுக்கு முன்னால். ஆனால் இவர் தாழ்த்தினது பெட்டிக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக. கர்த்தருடைய பெட்டியில் கிருபாசனம் இருந்தது. கிருபாசனத்தில் தேவன் இருந்தார். உள்ளே தேவனுடைய வசனம் இருந்தது. அப்போ இவர் எதுக்கு முன்னால் ஆடி பாடினாரு? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக, வசனத்திற்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பார்வைக்கு முன்னலாக நம்ம நீசன் தான். என்னைக்கும் இன்னும் இனியும் ஹீனனாகும். நம்மளாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால நம்மனா பெரிய ஆளாக தெரியுது. ஒரு சின்ன வியாதி வந்தால் சோலி சுத்தம். நம்மெல்லாம் ஒரு பலூன் மாதிரி தாங்க. அப்படி ஊசியை வச்சு நல்லா காற்று அடைச்ச பெருசாக ஊதி அடைச்ச பலூனில் ஒரு சின்ன ஊசியை வச்சு குத்து, அவ்வளோதான், புஷ், இவ்வளோதாங்க. நீங்களாம் நல்லா பெருசாக இருக்கலாம், பயங்கரமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம், புஷ்ஷுன்னு ஒரு குத்துனா சோலி சுத்தம். அதனால் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம் எளியவர்களும் வசனத்திற்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிறவர்களுமாய் இருப்போமானால் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினதற்கு சில காரணங்களை பார்த்தோம். அவர் தன்னுடைய குடும்பத்தின் தகப்பனருக்கும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் இருந்தார். பரமபிதாவுக்கும் தேவனுடைய ஆராதனைக்கு போவதிலும், வசனங்களை வாசிப்பதிலும், தேவனை துதிப்பதிலும் தேவனுக்கு ஏற்ற மனிதனாய் காணப்பட்டார். பல திறமைகள் உடையவராய் இருந்தாலும் பிரைஸ் த லார்ட் தன்னை தாழ்த்தி, ஆமென், தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் திரும்பவும் பூமிக்குரிய தகப்பனுடைய சித்தத்தை ஆடு மேய்க்கணும்னா ஆடு மேய்க்க போவார். மிலிட்ரிக்கு போனால் மிலிட்ரிக்கு போவார். அப்போ அண்ணனை பார்த்துட்டு வேணா அண்ணனை பார்த்துட்டு வருவார். அதிலே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு கீழ்ப்படிதல், ஒரு அனுசரணை தாவீதினிடத்திலே இருந்தது. அதற்கடுத்தபடியாக கோலியாத்தை கொன்ன விஷயத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எல்லா மகிமையும் கனத்தையும் யாருக்கு கொடுத்தார்? இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை ஜாதிகள் காணட்டும் என்று சொல்லி தேவனுடைய ஊழியம், தேவனுடைய வல்லமை, சக்தி, பலனை இந்த ஜனங்கள் அறியணும்னு சொல்லி எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் கர்த்தருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்ததாக தன்னை கொல்லுவதற்கு தினந்தோறும் பின்தொடர்ந்து வருகிற சவுலுக்கு தப்பித்து போகிறார். கர்த்தரே 2 தடவை தாவீது கையில் சவுலை ஒப்பு கொடுக்கிறார். இவர் சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர், பின்மாற்றத்தில் போயிருந்தாலும் எனக்கு தெரியாது, அவன் பாவம் செஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியாது, அசுத்தாவியில் தான் இருக்கானாலும் அது எனக்கு தெரியாது, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தது தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப இஷ்டப்பட்டுருச்சு. தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப இஷ்டப்பட்டுருச்சு. அதனால தான் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். அல்லேலூயா. கடைசியாக ஸ்தோத்திரம், தன்னை உயர்த்தின தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக, தேவனுடைய வசனத்திற்கு முன்பதாக, தேவனுடைய கிருபாசனத்திற்கு முன்பதாக, கிருபாசனத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக தான் இன்னும் நீசனாவேன், இன்னும் இனியும் ஹீனனாகும், இனியும் எளியவனாகும், இனியும் நான் அற்பனாலும் நீசனா எண்ணப்பட்டாலும், போடி நீலாம் ஒரு பொம்பளையா, போடா நீலாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு சொன்னாலும், நீலாம் ஒரு மனுஷியா, நீலாம் ஒரு மனுஷனான்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறார். என்னத்தையா சொல்லிட்டு போ, என்னை உயர்த்தின தேவனுக்கு முன்பதாக நான் அற்பனும் நீசனுமாக இருக்கிறேன். அந்த எந்த விதத்திலும் ஒரு கர்வம், ஒரு அகங்காரம், ஒரு இந்த என்ன சொல்கிறது, பொங்கச்சம், அந்த புகழ்ச்சி ஒன்றும் இல்லைங்க. விட்டுட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை. என்ன அவன் எப்படி சொல்லிட்டானே, என்ன இவன் இப்படி சொல்லிட்டாலே, இவன் இப்படி சொல்லிட்டானே, அவன் அப்படி நீ நினச்சிட்ட அப்படின்னா உனக்குள்ள நீ தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அல்ல, ஏற்றவள் அல்ல. உன்னுடைய இருதயத்தில் பிசாசு கிரியை செய்து பதிலுக்கு பதில் பழிவாங்க சொல்லுதுன்னு அர்த்தம். அப்படி என்ன அப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டா. தாவீது
கொல்ல வர்றவனை கூட கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நம்ம விசுவாசிகளுக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு கூட பயப்படணும். அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள்னா அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக பேசாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்லணும். நம்மளா சான்ஸு கிடச்சிச்சின்னா பழி வாங்கி யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. எனக்கு நல்லா வந்து மாட்டிக்கிட்டான்லாம் சொல்லக்கூடாது. தாழ்த்துங்கள். இந்த கடைசியாக, இந்த வருஷத்தின் கடைசி செய்தியாக மனதிலே வைத்து கொள்ளுங்கள். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளருங்கள். கர்த்தருடைய நாள் வருகிறது. பறந்து உயர கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. என் இருதயத்திற்கு ஏற்றவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.